கோமாளி வந்து எனக்கு நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்து எனக்கு நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்து எனக்கு நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்து எனக்கு சிரிக்க வைக்க முடிக்க வைக்க திரையத்தூர் கார்த்திகராஜா வந்து எனக்கு கோமாளி வந்து எனக்கு அப்படி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்து நாங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்து எனக்கு ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்து எனக்கு ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்து நாங்க மோட்டாரே விட்டரங்கி வந்து நாங்க ஓட்டாரே விட்டறங்கி வந்து எனக்கு மோட்டாரே விட்டரங்கி வந்து நாங்க ஓட்டாரே விட்டறங்கி வந்து எனக்கு மோட்டாரே விட்டரங்கி திட்டும் 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 வந்தனங்க ஓட்டாரே விட்டறங்கி திட்டும் 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 வந்து எனக்கு ஊரு விட்டு ஊரு வந்து ஆதரீதல் பண்ணாருங்க பேரு கட்டி போனதுன்னா நம்ம உழப்பு என்ன அங்க விட்டு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரும் நம்மளை நம்பி விட்டு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரும் நம்மளை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து ஆதரீதல் பண்ணாதீங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க மாமர அத்த மாதிரி வாருங்க கூத்த கொஞ்சம் பாருங்க ஓடி அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க தெய்வுடைய நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க ஓடிய கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 நீ ஒரு ஏமாளி 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 திளையத்துற ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி ஆலோலம் சோ ஓ அப்படின்னு பறவை வரட்டலாம்னு நாங்கெல்லாம் நம்ம ஊருக்கு கிளம்பி ஒரு ஊர்ல இருந்து ஒரு கலைஞர்களா தேர்வு செஞ்சு இந்த நாடகத்திற்காக வருகின்றிருக்கின்ற அருமையான ரசிகர்கள் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் பார்த்தா வீட்டில் இருந்து சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி புருஷன் தலையில தண்ணியை ஊற்றி ஏ குழம்புல தனியா ஊத்துறியா என்னடா பிராந்தி கடையை பூட்டிட்டோம்ங்கிறாங்க ஆதார் கார்டு கொடுத்தா வாங்குறாங்க ஆனால் எல்லார் வீட்லேயும் 50 பாட்டில் இருக்கு நான் வந்து ஏழே முக்காலுக்கெல்லாம் வந்து இடத்த பிடிச்சிட்டேன் என்னை போட்டு கொலையா கொண்டுட்டேன் 3 பேர் ஏன்டா அந்த நாடகத்துக்கு வந்தோம்னே எனக்கு வெறுப்பு வந்துருச்சு ஐயோ சீலை கட்டுறான்னு ஒருத்தனை கட்ட சொல்லி சேரோட பல்ட்டி அடிச்சு ஆஹா நான் ஏறினாலும் மொத்தம் டேபிளோட தான் இருக்கேன் நாங்கள் பட்டு சிரமமா இருக்கு ஆனால் கடை பூட்டிட்டேன் ஆதார் கார்டு கொடுத்துட்டேன் சரக்கு வாங்குறோங்கிறாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியல வீட்டில் குறைஞ்சபட்சம் கிடந்து 20-50 கிடக்கு தெரிஞ்சு ஆனா எல்லாமே ஏதோ நடக்குதானா அது மட்டும் தெரியுது. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் நீங்கள் எல்லாம் முதலாளி நாங்கள்லாம் தொழிலாளி ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க. நாடா வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகம் சிரிஞ்சிருப்பமா இருக்கும். ஏன்னா உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. ஆமாமா ஒரே சிரிச்சோம்னாலும் குடும்பம் சிரிச்சு போயிடும். அதனால எதுவுமே ஒரு அளவு தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஒரு சாப்பாடு எடுத்துக்கிறோங்க, அதிகமா சாப்பிட்டோம்னா கெடுதல் தான். ஆமாமா ஒரு பழங்களை எடுத்துக்கிறோங்க, அதுவும் அதிகமா சாப்பிட்டாலும் கெடுதல் தான். ஒரு கறியோ சிக்கனோ எதோ சாப்பிட்டாலும் கெடுதல் தான். அதனால விடிய வரை இருந்து நாடகத்தை ரசிகனமை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்து பெரியோர்களே பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாசிரியர் மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமிகு தாய்மார்களே,
வருங்கால வாலிபர்களை காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாயப்படி மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமோடு கிடக்கும் திருட்டு கட்டைகளே மற்றும் காஜவாடுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூர்ந்து நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நம்மளெல்லாம் காக்குகின்ற இந்த கொன்னை ஊர் முத்து மாரியம்மனை வணங்கி, ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினாத்தான் நினைச்ச காரியம் நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, கண்டிப்பா கொன்னையூரா சமயபுரமா கொன்னையூர் முத்து மாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வேட்டை போட்டு முடியணும். இல்லைன்னா அந்த சத்தம் இந்த சத்தத்தில் எந்த சத்தமே கேட்காம போயிடும். ஆமாம், அந்த சத்தம் எங்களை அமைக்கணும், அது சத்தம் தான் கேட்கும். அதனால் இந்த கொன்னையூர் முத்து மாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும். அன்னை கொஞ்சம் வால்மி எக்கோ மட்டும் வச்சுக்கிறேன். போட்டு முடிக்கிறேன். வீட்டில் இருக்கலாம் கிளம்பி வாங்க. எங்களுக்கு கூட்டத்தை பார்த்தா தான் நடிப்பு ரொம்ப மேமிச்சமாக வரும். கூட்டம் குறைஞ்சதுன்னா எங்களுக்கும் பின்னு வாங்கிடும். யார் முன்னால் இருந்து விடிகிற வர நாடகத்தை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண் வர்க்கமோட இருந்துருவாங்க. பெண்கள் எப்போ இருக்கிறாங்க எப்போ போகிறாங்கன்னு அவங்கள மட்டும் நம்பவே முடியாது. எந்திரிச்சா குறுப்பாத்தான் போகும். மொத்தமாக ஒரு ஆள் போதோட இருக்காது, 10-20 ஆள் கூட்டிக்கிட்டு தான் போகும். ஆமாம், நான் இந்த கொன்னையூர் முத்து மாரியம்மனை வணங்கி ஹலோ ஹலோ இந்த வாலி வைக்க வேணும். வாங்கி ஹலோ ஹலோ கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறா, கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா கொன்னையூரில் வாழுகின்ற முத்து மாரியம்மா, நாட்டியந்தலில் வாழுகின்ற கொன்னையூர் மாரியம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அறிகிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா, நாச்சியந்தில் வாழுகின்ற முத்து மாரியம்மா, நாச்சியந்தலில் வாழுகின்ற முத்து மாரியம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே முத்து மாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். புன்னநல்லூர் மாரியம்மா புகழவழக்கு தேவையம்மா, புன்னநல்லூர் மாரியம்மா புகழவழக்கு தேவையம்மா, என்னமெல்லாம் தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா, என்னமெல்லாம் தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயாத்தோ அம்மா தாயே முத்து மாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அறிகிறார். தீச்சட்டி ஏந்தி உந்த திருமுகத்தை காண வந்தோ, எடுத்து வந்து முகத்தை காண வந்து, தீச்சட்டி ஏந்தி உந்த திருமுகத்தை காண வந்தோ, மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம், மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம். தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுவார், குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடு, தொட்டினிலே காமாட்சி குழந்தையாக தவழ்ந்து
அகிலாண்டேஸ்வரி மகமாயாத்தோ தாயே கருமாரி ஓடி அகிலாண்டேஸ்வரி மகமாயி தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார் கருணாக உருவெடுத்து கருமாறி அழுகிறார் கூப்பிட்டா ஓடி வருவாளா அத்த தீ போட்டு ஆடி வருவாள் அத்தோ கூப்பிட்டு ஓடி வருவாளா சுருக்குன மைக்கு ஓடி வருவாளா அத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்க அழியாத்த தீ போட்டு ஆடி வருவாளா அத்தோ கூப்பிட்டா ஓடி வருவாளா அழியாத்த தீ போட்டு ஓடி வருவாளா அம்மா மஞ்சள் முகத்தழகி ஓடிவாமா மனசு இறங்கி நீ ஓடிவாமா ஓடிவாமா அம்மா ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல்லு வாசகியே ஓடிவாமா அத்த கிளம்பிட்டானா பார்த்த வாச வச்சு கிளம்பி சாமி வந்து சாத்தோ கிளம்பிட்டானா அத்தா கிளம்பிட்டானா கிழக்கு பார்த்த வாச வச்சு கிளம்பிட்டானா அத்தோ அம்மா உடுக்கை பிடித்தவளே அத்தா உத்துராஜம் அணிந்தவளே உடுக்கை அந்த ஊதாச்சல பக்கத்துல என்ன என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது சாமி வந்து தலை ஆட்டுஞ்சியா சாமி வந்துச்சா அந்த அம்மா தூக்க வடிச்சுல புரண்டு படுக்குது சாமி வந்துச்சுங்கிற அந்த அம்மா போய் அட தூங்கி விழுவுது அந்த அம்மா நீ வேற தூக்க வடிச்சு இல்லையா இப்ப நான் சாமி இப்ப நான் வர வைக்கிறேன் ஆமா நீ கிழிச்ச என்னனே கிழிச்சையா இல்லனே சாமி இருக்கு அதெல்லாம் இல்லன்னு சொல்லல அவசியம் இப்ப நான் சாமியை நான் வர வைக்கிறேன் சாமி வரும்னே நீ பாடுனா வருமாயா என்ன அவ்வளவு குறை நான் காவாலி போய் கரிமீன் சாப்பிட்டு தின்னுக்கிட்டு சாமி அழைக்கிற சாமியா சொல்லுச்சு கரிமீன் சாப்பிடக்கூடாது நல்ல கரிமீன் சாப்பிட அந்த ஆளுக்கு தான் சாமி வருது எங்க ஊர்ல ஒரு பூஜாரி இருக்காரு இதுவரை சாமி வந்து நான் பார்த்ததே இல்லை அவசியம் இப்போ சாமி வரும் அண்ணே வராதுனே நான் வர வைக்கிறேன்ங்கறேன் வராதுனே நான் வர வச்சிட்டா நான் வராதுங்கறேன் அப்புறம் எப்படி நான் வர வச்சிட்டா வராதியா வரும்யா வராதுடா வராதுடாவா வராதுனே நான் வர வச்சிட்டா உங்க 4 பேர் சம்பளத்தை என்கிட்ட தந்துருங்க அப்புறம் சாமி வந்துருச்சுனா என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கே தெரியலையே வந்துருச்சுனா நாங்க கொடுக்கணும் சாமி வந்துச்சுனா நீங்க 4 பேர் உங்க சம்பளத்தை தந்துருங்க சரி சாமி வரலைனா என் சம்பளத்தை நான் உங்களுக்கு தந்துறேன் அல்ல கெட்டிக்காரத்தனமா இருக்கீல இதுல மட்டும் எப்படி ஏடா கார்த்தியனே ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருக்கீல அம்மா அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது சரி சாமி வந்துருச்சுனா நாங்க 4 பேரும் சம்பளத்தை உங்களுக்கு தந்துறோம் அம்மா அப்படி சாமி வரலனா நாடகத்துக்கு பேசின மொத்த தொகை மைச்செட்டுக்கு பேசின தொகை கொட்டைக்கு அது அப்படியே உள்ள எல்லா சம்பளமும் எங்களுக்கு வரணும் ஏதோ நீ இந்த காசை வாங்கி வீடு டைல்ஸ் போடலாம் பிளான் பண்ணிட்ட ஆமாண்ணே வீடு குறை வீடு அவசியம் இப்போ சாமி நான் வர வைக்கிறேன் தயவு செய்து யாரும் சாமி வரையிலே யாரையும் பிடிக்காதீங்க கையை கட்டாதீங்க காலை கட்டாதீங்க தெய்வ பக்தியோட இருங்க அவசியம் சாமி வரும் எல்லாம் நம்மளை காக்கிறவன் ஏப்பா அந்த கொன்னை ஒரு முத்துமாரி அப்படி சாமி வரலன்னா என்ன அப்படி அதுவும் சாமி வல்லைன்னு வச்சிருக்கேன் நான் வளர்த்த ஆத்தாக்க கல் எல்லாரும் புருஷனை நினைச்சு பல்ல கடிங்க அவசியம் சாமி வந்துடும் ஹலோ ஹலோ மாநில ஏத்துப்பா ஹலோ ஹலோ மதுரைக்கு ரசிகரே மாயவனா தன்மகனே மதுரைக்கரசியரே மாயவனா தன்மகனே அத்தா ஏழைகளை காத்தவளே இந்த ஏழைகளை காத்தவளே அம்மா கொன்னையூர் மாரியம்மா எங்கள் குறைகளையே தீர்ப்பவளே எங்கள் கொன்னையூர் மாரியம்மா ஆத்தாவோடோடி நீ வந்திரம்மா ஆத்தா நீ ஓடோடி வந்துரம்மா
இந்த காசை நம்பி நான் பல கணக்கு போட்டு வச்சிருக்கேம்மா. காலையில சீட்டு காசு கட்டணுமா. ஓரோடி வந்துடுறம்மா, ஓரோடி வந்திரம்மா 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 இந்த வானத்தை காப்பாத்துமா. வந்திரம்மா வந்திரம்மா. 3300 லோனு கட்டணும் அம்மா. 2200 வண்டிக்கு டிவி கொடுக்கணும் அம்மா. சாமி வரலைனா நான் சும்மா தான் போடு. ஏற்கனவே இந்த நாடகம் பேசுனதை குறைச்சித்தாம்மா. நான் பேச முன்னே பட்ட பாடு 35க்கு மேல முள்ளு ஏற மாட்டேன்னு சொல்லிருச்சு. கெஞ்சி கதறி கோயில் வாசல உட்காந்து மாரியாத்தா வேண்டி பேசணும்மா. அவசியம் இப்ப சாமி வந்துடுறம்மா வந்துடுறம்மா. அத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா, அத்தா தீ போட்டு ஆடி வருவாளா. கூப்பிட்டு ஓடி வருவாளா, போட்டு ஓடி வருவாளா. அத்தா கூப்பிட்டா கூப்பிட்டா ஓடி வருவாளா, எங்க அழியாத்தா தீ போட்டு ஆடி வருவாளா. கூப்பிட்டா ஓடி வருவாளா, தீ போட்டு ஓடி வருவாளா. அத்தா கிளம்பிட்டாடா, அத்தா கிளம்பிட்டாடா, எனக்கு வாச வாச வச்சு கிளம்பிட்டாடா. அத்தா கிளம்பிட்டாடா, எனக்கு வாச பக்கத்துல ஓடி வருவாளா. அத்தா கிளம்பிட்டாடா, அத்தா கிளம்பிட்டாடா, எனக்கு வாச வாச வச்சு கிளம்பிட்டாடா. அம்மா உடுக்கை பிடித்தவளே, அத்தா உத்துராஜோ அறிந்தவளே. உடுக்கை பிடிக்காதிய பிடிக்காதிய பிடிக்காதிய. உடுக்கை பிடித்தவளே, அத்தா உத்துராஜோ அறிந்தவளே. ஓடிவாமா ஓடிவாமா பிடிக்காதிய. ஓடிவாமா ஓடிவாமா தாயே, ஒரு சொல்லு வாசகியாத்தோ. கூப்பிட்டா ஓடி வருவாளா, எங்க அழியாத்தா தீ போட்டு ஆடி வருவாளா. கூப்பிட்டா கூப்பிட்டா ஓடி வருவாளா, அழியாத்தா தீ போட்டு ஆடி வருவாளா. அம்மா மஞ்சள் முகத்தலையே, ஓடி வருவாளா. அம்மா மஞ்சள் முகத்தலையே ஓடிவாமா, மனசு இறங்கி நீ ஓடிவாமா. ஓடிவாமா ஓடிவா ஓடிவாமா தாயே ஓடிவாமா, ஒரு சொல்லு வாசையே ஓடிவாமா. ஓடிவாமா அந்த கூப்பிட்டா அண்ணே தயவு செய்து அவர் தூக்குங்க எங்கிட்டு. அல்ல கல்லு மேல விழுக தெரிஞ்சார் சாமி வந்து இங்கிட்டு ஒரு கல்லு மேல விழுந்தாரா விபூதியை போடியா இல்லைன்னா அவசியம் சாமி வரல. யாரையும் பிடிக்காதீங்க தயவு செய்து. இந்த சேர்ல உட்காராது இல்லைன்னா சாமி வந்து பிடி பல்ட்டி அடிப்போம்னு நினைக்க விட இதா தேவையில்ல. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் சாமி அழைச்சி ஒரு அம்மா பொம்பளை புள்ளை மடியில் வச்சிருச்சு, தூக்கி போட்டு சாக்கெட்டு அவுந்தோட வந்துருச்சு. ஐயோ எங்க ஊர்ல அப்புறம் எப்படி இருந்துச்சு? அதோட அதுலயே நிறைய ஆள் அந்த அம்மா பிடிக்க ரெடியா இருக்கேன். அவசியம் சாமி வரையில பிடிக்காதீங்க. ஆத்தோ நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி. ஆத்தோ நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி. அம்மா திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே அம்மா குடிகொண்ட முத்துமாரி ஓடிவாமா. இந்திரப்பட்டி எல்லையிலே எல்லையிலே அம்மா குடிகொண்ட முத்துமாரி ஓடிவாமா. கொன்னையூர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஓடிவா. அம்மா ஓடிவாமா தாயே ஓடிவாமா, ஒரு சொல்லு வாசைய ஓடிவாமா. ஓடிவாமா ஓடிவாமா, ஒரு சொல்லு வாசைய ஓடிவா. அம்மா சமயபுர எல்லையிலே எல்லையிலே அகன சமயபுர எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி. அத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா, அழியாத்தா தீ போட்டு ஆடி வருவாளா. அத்தா கூப்பிட்டா 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 ஓடி வருவாளா, அழியாத்தா அழியாத்தா ஆடி வருவா.
கைதட்டி இதோ இதோ உங்கள் மத்தியிலே தயவு செய்து சாமி உண்மையிலே நம்ம ஊர்ல உள்ள தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம். ஆத்தா கொன்னையூர் முத்துமாரி. இன்னும் நம்ம சாமி பாட்டு பாடி இன்னும் ஆட விடலாம். அண்ணன் எங்கிட்ட சாமி ஆடி பாவம் கல்லில் விழுந்துட்டார், அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு விழுந்துட்டார். இன்னும் சாமி நம்ம ஆடலாம். ஊருக்கார சந்தேகப்பட்டப்படாது. நோட்டீஸில் வள்ளி திருமணம் போட்டாங்க, இவங்க மகமாயி மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடா வேணாம்னு இந்த நாடா வச்சா இவங்க மறுபடியும் இதே கதைக்கு வராங்க. நான் எல்லாம் தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம். எல்லாரும் நல்லா ஜோரா கைதட்டி உற்சா. பெண்கள்லாம் நல்லா கைதட்டுங்க. ஆம்பளை எல்லாம் கைதட்டலாம் பரவாயில்ல, நல்லா பெண்கள் நல்லா கைதட்டுங்க. அப்படி தட்டன் புருஷனை மட்டும் முதல்ல ஓட்டு சங்குன்னு குத்துறி இல்லை, நல்லா கைதட்டி உற்சா. ஏன்னா கைதட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். இது ப்ளஸரா? ப்ரெஷர் இல்லடா, ப்ரெஷர். ப்ரெஷரா? மனுஷன் படுத்தே இருந்தோம்னா இடுப்பை கிடக்கும், உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவி வரைக்கணும். இந்த கையை அப்படி வச்சிருந்தோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கத்தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி நான் வளர்த்த ஆத்தா நைஸா விபூதியை போட்டு அந்த சாமியை நைஸா எப்படி கூட்டு முன்னால் வச்சிருங்க. அவர் வெறும் அம்புட்டு கம்பா கிடக்குடா, பயந்து கிடக்கு. நாங்க வர அந்த காசை வாங்கி பல கணக்கு பண்ணியிருக்கு. முன்னால சுருக்குன்னு ஏற்றுப்பா, அவுட் ஆகி போச்சு. அதனால தயவு செய்து நல்லா கை தட்டி உற்சாகப்படுது என்பதை தெரிவித்து கொண்டு, அந்த கை தட்டினால ப்ரெஷர் குறைஞ்சு நான் வளர்த்த ஆத்தாக்கா 8 நாளைக்கு ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு, பின்னால நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு எவனா சொரணுனா அப்படி சுழட்டி அடிக்க புருஷம்லாம் அம்புட்டு வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து டீ வித்து பார்த்தா வெயில கலந்து சாவேன். 36 ஓட்டை இருக்கு. உங்களுக்கு 800 ரூபாய் தைய, இவங்க 800 ரூபா தையக்கூலி கொடுத்து அதுல ஆர்ச்சு இந்த பின்னால மடிச்சு என்ன வைக்கிறாங்கடா வச்சு. அவங்க அப்புறம் பெருசா நிலமா இருக்கு. அப்புறம் பயல நோண்டி விட்டா மயிரை பிடுங்கி விட்டாங்க. அப்புறம் 8 நாளைக்கு பெண்கள் ஒன்று சேர்ந்து இந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அந்த முத்துமாரியம்மன் நினைச்சுக்கிட்டு அப்படி அப்படி இதே மாதிரி எங்க ஊர்ல முந்தாள் கொட்டினாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம். ஆமாண்ணே அண்ணே, ஒரு ஆளும் ஒரு சுதியில பாடுவாங்க. ஒரு பொம்பளையால இப்படி கத்தும். இப்படிதான் ஒரிஜினல் அப்படிதான் இருக்கும். அதுலயும் நல்லா கும்மி விட்டா ஒரு ரவுண்ட் 2 அப்படியே தாபராத பாருங்காடி வாசந்து வராத பாருங்காடி அப்படிதான். அமுதா ஆனந்தே அஞ்சமா கொட்டுங்கடி பெரிய பொல்லாத புருஷ மயில கண்டுக்கிட்டியா? இங்க இல்லடா டேய் இங்க இல்லடா, உட்கார்றா சண்டையை துட்டுறாமே. இங்க இல்ல கும்மி கொட்டையில அப்படி பேசிக்கிடுவாங்க. நீ பாட்டுல இங்க இல்ல, அது பொம்பளையால கடுப்புல இருக்கு. எப்ப அப்படி கூட்டத்தில் பேசிக்கிடுவாங்க. அது நம்மால ஆம்பளையால் நுழையாம பாரு. அடடா அவங்க ஓட்ட கட்டிங்க்கு கண்ணான்னு இருக்கா. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்கிட்டு அத்தாச்சி அண்ணே வந்துட்டாங்களா அத்தாச்சி ஒரு தொன்ன புத்தியில முண்டு அதை சுரண்டலாம்னு அண்ணே விட்டாஸ் வந்துட்டாங்களா அப்படின்னு வந்து அதோட சேர்ந்து ரவுண்ட்ல வருவா. அப்படிதான் அப்படியா தாவரத பாருங்கடியாவ செஞ்சு வரத பாருங்கடியா அப்படியே 2 ரவுண்டு வருவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். தலை அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடிச்சுக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பாங்குள்ள ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார். ஏன்டா முளைப்பாரி ஓட்டம். அப்புறம் நம்ம அளவுல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. அது மாதிரி இல்லாம இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மள அந்த வேலை பார்த்துருக்கோம்ல. அது மாதிரி இல்லாம எல்லாரும் அமைதியா இருந்து ஒரு பாடலும். ஏன்னா இந்த நாடகம் போன வருஷம் கொடுத்த நாடகம். ஏன்னா நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு, ஏன்னா நம்ம ஏரியாவில் நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி. ஒரு கலைஞரையும் தேர்வு செஞ்சு அவங்கள போடணும் இவங்கள போடணும்னு தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கோம். ஒரு பாட்டு முடிஞ்சாலும் நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு எங்கள் சூழ்நிலை பல சூழ்நிலை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற நிறைய ஊருக்கு டான்ஸே கிடைக்கல.
எவன் ஏஜென்ட்டு எங்கெங்கே செருப்படி வாங்க போனேன்னு காலையிலேருந்து தெரியும். இன்னைக்கெல்லாம் எங்களுக்கு பட்டவாடே தெரியல. பாவம் இன்னைக்கு வந்திருக்க ராஜ நடிகர்லாம் உடம்பு சரியில்லை. அதுக்கு முன்னால் டான்ஸுக்கு 10 நாளாகவே முடியலை. இடுப்பை கெடுக்குன்னு பாவம். இந்த இவருக்கும் இடுப்பை கெடுக்குதான். அது ஏன்னா ஒரு நாள் சூழ்நிலை. இன்றைக்கெல்லாம் இந்த வந்திருக்க வள்ளிலாம் இப்போ 4 நாளாக நாடகத்துக்கு வரல. இன்றைக்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா பெரிய இது. ஏன்னா நம்ம ஊர், நம்ம சொந்த ஊர், அட்வான்ஸ் வேறு கொடுத்துட்டாங்க. மாலு வேறு மாற்றிட்டு வந்தால் சொந்தக்காரன் வெளியூர் ஆளுவோட கும்மாருவா சொந்தக்காரன் நோத்தனம்னு திட்டுவேன். ஆமாம், அவன்கிட்ட நாடகம் கொடுத்தா மயிரை புணுங்க. அவன் நான் கருப்பேட்டை கொடுன்னு அவன் 35 ரூபான்னு சொன்னா இவன் 70 ரூபா ஆக்குறேன். இவன் என்ன மயிலுக்கு கொடுக்கானே நான் சொல்லல. அப்போ அந்த பொம்பளைய கூட்டிட்டு வரமாட்டாங்க. வண்டியை மாற்றி கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப சொன்னேன் கேட்கறியாடா? சொன்னதை கேட்டியா? கருப்பையா ரெடியா இருந்தான். 25 ரூபாய்க்கு நாடகம் கொடுத்து சொந்தக்காரன் நாடகத்தை கெடுத்து சுத்தமா 10 பைசா புண்ணியம் இல்லாம அக்கம் பக்கத்துல எல்லாம் காரி துப்பி நம்மள அவங்க திட்டாங்களோ நீ தான் திட்டு. இல்ல அப்படி சொல்லுவாங்க, நம்மள அந்த மாதிரி சொல்லுவாங்க. முக்க வச்சு நீ தானே என்ன திட்டுற? இல்ல நடந்து அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தை ரொம்ப தேர்வு செஞ்சு கலைஞர்களை எல்லாருமே தேர்வு செஞ்சு நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது திணையத்துறை சேர்ந்த எனது பாசமிகு அன்பண்ணனை எப்போவுமே நம்ம வாழ்நாளில் மறக்க முடியாது. ஏன்னா நாடகத்துறைக்கு நான் வர்றதுக்கு முதலாக உறுதுணையாக இருந்தது அன்னை நம்ம திணையத்தூர் சித்ரா அன்னை மூர்த்தி அண்ணன் தான். ஏன்னா நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வருவேன். பெண்ணு வசந்தும் கராட்டம் ஆடுறேங்க. சித்தப்பா வசந்தும் சேர்ந்து என்னை போட்டு அடிப்பாங்க. ஏன் இல்லையா? ஆற்றுல மீன் பிடிக்க அதில் ஒருத்தன் காத்திருந்த ரெண்டு கவி கொண்டு போனதை மன்னடா நான் சொல்கிறேன் அப்படின்னு போட்டு இந்த ஆள் அடிப்பாங்க. இவங்கெல்லாம் அடித்தனால தான் நான் உண்மையிலே இப்போ விடிஞ்சு நான்லாம் கொத்தனார வேலை பார்த்துக்கிட்டு சென்ட்ரிங் வேலை பார்த்துக்கிட்டு இந்த தண்டி உருவம் செங்கக்கல்லால்னா 500 ரூபா தான் கொடுப்பாங்க. இந்த சீடிப்படில் என்ன சீடிப்படியே முறிஞ்சு விழுந்துடும். இதெல்லாம் இறைவன் கொடுத்தது. அந்த அன்னை மூர்த்தி அண்ணன் சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பித்து பெருமை மூர்த்தி அன்னை எனது அன்பு அன்னையார் பாசமிகு அன்பு அன்னையார் சித்ரா அவர்கள் நினைவாகும் அன்பு அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள் சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்பு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதெல்லாம் அந்த நாடகத்துறைக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். நிறைய ஆள் ஈஸியாக வந்துடுவேன். காலாண்டு ஓட்டு 3 வருஷம் யாருமே நான் நாடகத்தில் போட மாட்டேன். எனக்கு முன்னால் எல்லாரும் நாடகத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. நாகுன சாமி சிலை இருக்குது, அதை பார்த்து கும்பிட்டு படுத்துக்கிறது. சங்கராசாமி ஆண்டவனே நீ இந்த வழிவிடணும், நான் இந்த வழிவிடணும். அங்கேயே விழுத்து நமக்கு ஒரு அண்ணன் எங்கள் சங்கத்தில் இருந்தார். அவரை வாழ்நாளிலே மறக்க முடியாது. ஒரு அண்ணன் தான் சோத்துப்பாளையை சேர்ந்த டிவிஆர்னு சொல்கிற ஒரு டிவி ராஜேந்திரன். அவரை வாழ்நாளே மறக்க முடியாது. 100 நாடகம் வாங்கினாருன்னா 70 நாடகம் என்னையத்தான் பப்புன்னு போடுவார். அந்த ஆளுல கேட்பாது, இவனை தவிர உனக்கு வேறு பப்புனே இல்லையாடா, எப்போ பார்த்தாலும் இவனையே கூட்டிகிட்டு பாரு அப்படின்னு. அவெல்லாம் வாழ்நாள்லேயே மறக்க முடியாது. 3 வருஷம் நாடகத்தில் போட மாட்டா. அப்புறம் 10 நாடகம் வாங்கண்ணே வா உட்கார் போ எதுவும் இருக்கா உட்கார் சரி நல்லா இருக்கேன் சென்னைடா அவங்க அண்ணன் ஒருத்த ரைட்டில் போய் லெஃப்டில் போடா. யோ சென்னை கேட்க நான் நாடகத்துக்கு போயிட்டேன். ஒருத்தன் ரூட்டு தான் கேட்டேன். ஒருத்த ரைட்டில் போய் லெஃப்டில் போய் பார்த்தேன். அப்படியே லாங் ரூட்டு வத்தான்னு. ஏன்டா வேண்டிய ரூட்டு கேட்டதுக்கு 15 நோத்தா கேட்குறான்டா. நம்ம ஊரில் நோத்தான்னு சொன்னால் ஆள் வச்சு 10 பேர் அடிப்பேன். அங்கே அதான் பாடமே அதே. ஆமாடா நோத்தா என்ன மாதிரி வயல வச்சுனாடா. அது மாதிரி இந்த கதை உண்மையிலே அன்னை வருகை நிறைய ரசிகர்கள் அத்தனை அன்பு சொந்தங்களை வருகையினை வரவேற்றுக் கொண்டு மற்றும் என்னகரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டம் நாச்சியந்தல் கிராமத்தில் அமைந்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 20ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகை அன்புடைய நிகழும் மங்களகரமான ஸ்ரீ பரப வருடம் வையாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடத்தி கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறப்பான. இது பங்கேற்கக்கூடிய நாடகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழை முறையாக கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டியவர் நடிப்பு செவேந்தன் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் தெம்மாங்கு பாடகர் கிராமிய பாடகர் அன்பு மைத்தினர் நம்ம ஊருக்கு அருகாமுள்ள மாஞ்சூரை சேர்ந்த அன்பு மைத்தினர் வன்மீகநாதன் அவர்கள் இறங்குமனையிலே வேலன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு உரையாடி குயில் ஓண்டு குயிலும் கோகிலவாணி அன்பு சௌரி
சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், அன்பு சௌரி கம்மங்காடை சேர்ந்த ஏஆர் ராசாத்தி அவர்கள் விரங்கமனையிலே பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராசாத்தியை 2 வருஷம் அந்த ஊருக்கு போட்டாலாம். ஆனால் இதே செவ்வாய்க்கிழமை அதுக்கு முடியாமல் வருது, என்னன்னே தெரியல. வருஷமா தானே போன வருஷம் உண்மையில் அம்மா போட்டுருந்துச்சு உண்மையில். போன வருஷமும் யாரும் மைசூர்கார அட்வான்ஸ் கொடுத்து பண்ணாங்க, வர முடியலை. இன்னைக்கும் வர முடியலை, கெஞ்சி கறி எப்படியோ நாங்கள் ஏற்றிட்டு வந்து பட்டவார். சரி ஏற்றிட்டு வந்துட்டான்னா ரூட்டு சொல்லிவிடுவோம், மங்களக்குடி ரூட்டில் வாடான்னு. வண்டியை கொண்டு போய் திருப்பக்கோட்டை விட்டு மறுபடிக்கு நெய்வே போய் மறுபடிக்கு நாச்சந்த வந்து 8:45 வந்தவங்க. அப்படிதானே அந்த அக்கா அப்படிதானே வழி சொன்னிச்சு. நீ வர அக்கா சொன்னது இருக்கட்டு. ஒரு நாள் இப்படித்தான் மேப்பை பார்த்தேன், கம்மா கரையில் கொண்டே விட்டுச்சு வண்டியை. மேப்பு பார்த்து போகிறேன்னு ரொம்ப சிரமம். கோவணியை சேர்ந்த ஜவஹர்லால் தர்மராஜ் செந்தில்குமார் ரூபாய் 201 அன்பளிப்பு வழங்குகிறார்கள். முயல்தேயத்தை சேர்ந்த கருப்பையா அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பு வழங்குகிறார்கள். இந்த ரோட்ல நிக்கிறவங்களாம் போற வண்டிக்கு வழி விட்டு உட்காருங்க, தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அன்பளிப்பு கொடுக்குறவங்க இங்க கமிட்டிட்டு கொண்டாந்து கொடுங்க, ஆளுக்கு மேலே எடுத்து கொடுக்காதீங்க. மறுபடியும் சொல்றான். கார்த்தி மற்றும் நாடகக்காரருக்கு முக்கியமான வேண்டுகோள், எல்லாரும் வள்ளியர் நாடகம் பார்த்திருப்பீங்க. என்ன இங்க வந்து 50% பாட்டு 50% காமெடி வேணும். இது வந்து ரசிகர் சார்பா நான் கேட்டுக்கிறேன். சகல வாய்ஸ் பயங்கரமா இருக்க சகல. அவர் பெரிய நேத்து பாட்டு பாடினாரு. இல்ல 8 நாளா கும்மி கொட்டினா. உண்மையில் நல்லா பாடுவார் அண்ணே. ரொம்ப நாள் அவருக்கு கச்சேரியில் பாடணும்னு ஆசை. சரி பல சூழ்நிலைகள் அங்கே வருவோம், அப்புறம் எங்கிட்ட பல வேலை இருக்கும்ல. மைக்கில் வாய்ஸ் கிணறு கிணின்னு இருக்கியா சகல. இன்னைக்கு தான் அப்படி நேற்றுலாம் பாடுவார், வீடியோ எனக்கு அனுப்பினாரு. நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாகி உன்னை நினைச்சு புட்டா கெடுதல் சுகமாயி மறைகளும் தெரியுதடி மகமாயி கண்ணே தொட்டிய குளமடா தொட்டிய குளம் தெரியுதடி மகமாயி ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும், ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும், பார்த்தால் வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும், பார்த்தால் வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும். காற்றாகி மகமாகி கருணை தெய்வமாகாளி, காற்றாகி மகமாகி கருணை தெய்வமாகாள், அத்தா மலைவாழும் எங்கள் நாயகியாம் திரிசூலி, ஆத்தா ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும், பார்த்தால் வினைதி பாவம் எல்லாம் பறந்தோர். இந்த பாட்டு பாடி எனக்கு இந்த பாட்டு தெரியாது, அடிச்சு விட்டேன், சரியா வந்துருச்சு. ரொம்ப சிறப்பா எனக்கு அன்பளிப்பத்து பெருமைப்படுத்தி அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரும் MA BCom படித்தாலும் நாடக கலைத முக்கியம்னு இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் எத்தனை நாரதரவை பார்த்துருக்கலாம். ஆள் இந்த பையனை பார்த்தா வயசு 16 வயசு மட்டும் இருக்கான், உடம்பு அப்படி. அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டியை சேர்ந்து நல்லா பாடுறவர் நல்லா பாடுறவர், நல்ல சிறந்த ஒரு பேச்சாளர். அதனால் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை மட்டும் ரசிங்க. உடப்பம்பட்டியை சேர்ந்த ஆர் கார்த்திக் ராஜா அவர்கள் விரங்கமடைகளை நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணியை கலையரசு, ஆறுமணியை சக்கரவர்த்தி, அன்புண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் புதுக்கோட்டையை சேர்ந்து செல்வராஜ் அவர்கள் விரங்கமடையிலே ஆறுமணிய பின்பாட்டை இசைப்பார்கள். வேர்க்காட்டில் வீற்றிருப்பால் வீரமகள் திருத்தோழி, வேர்க்காட்டில் வீற்றிருப்பால் வீரமகள் திருத்தோழி, கொற்றிலையும் போக்கிடுவாள் குலதெய்வம் மகளி, குலதெய்வம் மகளி, கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகு மகளிலே இசைந்திருக்கு மகமாயி, கசிந்துருகு மகளிலே இசைந்திருக்கு மகமாயி மகமாயி. பல சிறப்பாக இசைத்த அன்பு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாமா எங்களுக்கெல்லாம் ஆசானை விளங்கக்கூடிய ஆவுடையாறு கோயிலைச் சேர்ந்த பி மோகன்தாஸ் அவருடைய மாணவனுமாகிய அன்பு தம்பி இரட்டையாளத்தை சேர்ந்த காலீஸ்வரன் அவர்கள் விரங்க மலையிலே மிருதங்கம், தபேலா,
டோலக் தவுள் செய்ப்பார்கள். கைதட்டிய அத்தனை அன்பு சொந்தங்கள் மெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புடன் புதுகையைச் சேர்ந்து ஏகே அருள் அவர்கள் வருகமனையிலே ஆல்ரவுண்ட் முகசிப் செய்வார்கள்.
வர்ற மாப்பிள்ளை மாப்பிள்ளை பார்க்கல அண்ணன் பிறண்டு மாதிரியே இருக்கு. ரொம்ப சிறப்பாக இசைத்த. ஏன்னா முகர்சிங் வாசிக்கலாம் ரொம்ப சிரமம், லேசாக மிஸ் ஆச்சுன்னா போச்சு, நாக்கை வெட்டி. ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி அண்ணனுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடியதாலும் அன்புமாமா புதுகையைச் சேர்ந்து சுப்பிரமணியன் அவர்கள் விரங்கமனிலே தாளம் சேர்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சகோதரி சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீன்கமேனி உரிமையாளர் அன்புமாமா சுப்பிரமணியம் அவர்களுக்கு சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளி அமைப்பு கணேஷ் ஆடியோஸ் சனவெளி போன்ற நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா சிறப்பான முறையில் ஒளிபரிக்கும் கணேஷ் ஒளிபரிக்கு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் சிறப்பான ஏற்பாடு. அண்ணன் வீட்டில் அர்ஜுன் வீட்டில் சாப்பாடு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஊர்லேருந்து சொல்லியிருந்தாங்க கடையில் சாப்பிட்டு வந்தவங்கன்னு, அது ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அண்ணன் அர்ஜுனன் அண்ணன் வீட்டில் ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. நண்டு மீன் இறாலு சிக்கனு முட்டை இலையில இடம் இல்லையா வைக்கிறது. உண்மையிலே இந்த உபசரிப்பு ரொம்ப சிறப்பான. இந்த ரசம்லாம் ரொம்ப சாப்பிடத்தே முடியல, அருமை அருமை ரொம்ப சிறப்பு. அதிலே ஒரு அண்ணன் கேட்டார், இவரு கடலில் எதுவும் வேலை பார்க்குறாரான்னு. ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாட்டை விட உபசரிப்பு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு தீவிர நாடக ரசிகர். எங்கே நாடகம் சென்னை நாடகம் தான் பைக்கில் போமான்னு கேட்பாரு. ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்பு அண்ணன் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் திருச்சி எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் விஜி அவர்கள் விரங்கமனையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடி வந்து விட்டு கலட்ட போது கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணு குழி வீழ்ந்து செல்லுமா காரியமா இங்கு வந்து நில்லுமா நல்ல காரியமா இங்கு வந்து நில்லுமா. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புகளை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் பிறகமறைகளே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் உங்கள் முன்னா என்று உங்கள் அன்பையும் மாற்றி காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நன்றி என்று கலந்த வணக்கம். பக்த கோடி பொதுமக்கள் பிறந்தலாக வருகை இப்படிக்கு நாச்சியந்தல் கிராமத்தார்கள் இளைஞர் மன்றம் மகளிர் மன்றம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாடக அமைப்பு நான் தான் நாடகம் மட்டும் இல்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு, குறைஞ்ச செலவுனா 70,000. ஆனால் இது ரொம்ப குறைச்சி பேசியிருக்கு. காலையில் என்ன செய்ய போகிறோம்னு தெரியலை, ஏதோ பார்த்து செஞ்சிங்கன்னா தேவையில்லை, ஏதோ பார்த்து ஆர்வத்தில் நாடகத்தை பேசியாச்சு பார்த்து ஏதோ 70 எங்கே இருக்குது, நம்ம பேசுனது எங்கே இருக்குது. கார் வச்சிருக்கியா? காரு பண்டி பஞ்சர் பார்க்க விட்டுருக்கு. இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தால் சொல்லுங்கள். நாடகம் மட்டுமில்லை, ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அமைத்து தருவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை
இனிதே துவங்குகின்றோம். மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு, கொட்டகை டெக்கரேஷன், கொட்டகை அமைப்பு ஸ்வேதா டெக்கரேஷன், ஓரிக்கொட்டை உரிமை குமாரனே ரொம்ப சிறப்பான முறையில் அமைத்திருக்கின்றார்கள். அன்பனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளே பேசிக்கிட்டோம்னா உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். நம்ம உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வந்தாத்தே உங்களுக்கு கலன்னு அந்த கட்டி பிடிக்கிற சீன் வந்தாத்தே நம்ம பயலுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது முன்னால் நம்ம எப்படித்தான் பேசினாலும் ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்து 2 மிருதங்க 2 ஆல்ரவுண்டு பார்த்தீங்களா, 2 மிருதங்க 2 ஆல்ரவுண்டு எடுக்கத்தான் செய்யணும். இன்னைக்கு 2 மிருதங்க அண்ணே ஐயா, நாங்க 2 பேர் மட்டும் தான் ஏந்திருக்கோம். போயாங்கிட்டு பெரிய மிருதங்க தான் உட்காந்துருக்காரு. ஆடி தாங்குறதா நீ என்னென்ன சேர்ந்த திடீர்னு கையில இப்படி ஏற்றிக்கிறாரு, என்னவோ ஒரு டேபிள் உட்காந்து சிக்கிறது மாதிரி. உண்மையிலே இந்த கலை, நாடக கலை வந்து பெரிய இது ஒரு வியாதி மாதிரி. ஏன்னா நிறைய ஆள் சரக்கு சாப்பிட்றதுலே இருப்பேன், நிறைய ஆள் போயில ஓடுவேன், நிறைய ஆள் நல்ல தொழிலாளியாக இருப்பேன், எல்லா வேலையும் நல்லா பார்ப்பேன், எங்கேயாவது தண்ணியை போட்டு எங்கேயா படுத்து கிடப்பேன். உண்மையிலே ஒரு ஆள் இந்த கலை, நாடக கலை மட்டும் ஒரு பித்து கொண்டது. உண்மையிலே இந்த கலை மேலே நிறைய ஆளுக்கு ஆர்வம் இருக்கும். அதுலேயும் அண்ணே ரொம்ப சிறப்பாக இந்த கலை மீது அந்த பற்று. அது மாதிரி யாராவது நாடகத்துறையில் நடிக்கணும், பழகணும், பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் மிருதங்கம் பெட்டி எதாக இருந்தாலும் ஆல்ரவுண்டு எதுக்கு பழகினாலும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச உதவியை செய்து அவங்கள அந்த கலையில் சேர்ப்பதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்பது. ஏன்னா நிறைய கலைஞர்கள் நிறைய ஆளுக்கு திறமை இருந்துட்டு உள்ளே இருந்து வெளியே வர முடியல பாவம். ஏன்னா அப்படி எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்களுக்கு நல்ல கலையை கற்றுக் கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட நன்றி. இன்றைக்கு கலந்த வணக்கம். உள்ள போய்ட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். நம்ம வரைக்கும்லாம் போக மாட்டாங்க, போனாலும் ஒரு ஆளாக தான் போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் இருந்துச்சா எதுவும் கட்டிங்கிட்டிங்க இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள் தாண்டா நாட்டின் கண்கள். அதுக்கு மாதிரி ஒற்றுமை இந்த நாட்டிலே வாழ முடியாது. அதில் ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் இருந்தேன், ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் இருந்தேன். பைப்பில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு குடம் மட்டும் இடிச்சு நட்டேன். உன்னை தெரியாடி இந்த ஊர் பிரசிடண்ட்டை நீ தான் வச்சிருந்தேன். கிளர் கூட பைக்கில் ஏறி போனேன், சுப்பிரமணியோட திடுன்னு போனேன். என் கண்ணால பார்த்து நீ பேசிக்கிறியோ, நீ பண்ணு, நீ பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் தெரியல, அவங்க வீட்டுல கறி குழம்பா வைக்க பல குடும்பம் லோன் தெரியும். ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னால எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தேன். அவளோட விட மாட்டேங்குதுயா, 10 ஆதார் கார்டு சிராக்ஸ் எடுத்து வீட்டிலே வச்சுக்கிறதுக்கு. அதுவும் லோனு காசு வாங்குற அன்னைக்கு புருஷன்காரன் பேசாம பொண்டாட்டிக்கிட்டேன். பொண்டாட்டி கண்ணங்கிறதுக்கு நம்மளால் டைலாக் கொடுப்பேன் பாரு, நீ ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்லுவேன். லோனு காசு வாங்குறதுக்காக எத்து பல்லாருக்கு நம்மளால் சொல்லுவேன், முத்து சிரிப்பு போல் இருக்குடி அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு தான் மல்லிகை போய் கொடுப்பேன். 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் தலையில வெடி பரட்ட மாதிரியா லூசி சிரிக்கி அசிங்கப்படுத்துறியா, ஒரு கர்மாயம் தேய்க்கிறாள். 10 வருஷம் தாலி கட்டிச்சிருப்பேன், தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குறான்னு பார்த்தா அவங்களுக்கு மல்லிகைப்பூ, சேலை, ஜாக்கெட்டு, இவங்களுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி. ஐசா புருஷன் பார் பொண்டாடிட்டேன். ஏய் இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன், என்னவோ அவங்க மற்ற நாள்லாம் மூத்திரத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மதுரா, ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அதுக்கே ஆசீர்வாதம் பேர் வச்சிருக்காங்க. பணம் வாங்குற வர புருஷன் பொண்டாட்டி இந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. எப்படி சார் உங்களை நம்பித்தேன், என் மச்சனை தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், நீங்க இல்லை நான் இல்லை நான் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வர கும்பிடுவாங்க. பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன், அக்கா கும்பிடுறக்கா, 5ஆம் தேதி கட்டிடுறேக்கா, 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கா, வேலையை வச்சு நீக்கிடுவாங்கக்கா அப்படின்னு மாத்தி கும்பிட்டா மாத்தி அவங்க கும்பிட இவங்க கும்பிட. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது விடியுமோ முடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். வந்து வீட்டு வாசல் வந்து அவன் புரிச்சனா இல்லை லோனுக்காரனான்னு தெரியல, வந்து வீட்டு வாசல் வந்து பாய விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுனேன். அந்த பணம் அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவாங்க. அப்புறம் வசூல் பண்ணி முடிச்சா விளக்கு அமைச்சிருவா. இதோட நம்ம வீட்டுலாம் இருந்து குட்டி ஏற்றிட போயிடணுமா, அப்ப எங்க வீட்டுலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுல 10 பேருக்கு ஒரு ஆளு குழுத்தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. அவங்க தலை 200 ரூபாய்க்கு கேன் பேக்கு, ஹீல்ஸ் வச்ச செருப்பு நான் தான் குழுத்தலைவி தலைவி. 5ஆம் தேதி ஆச்சுனாலும் இருக்கு, அமுதா ஆனதி காசை வச்சிட மாதிரி உடனே நீக்கி போடுவேன், மயிரை புடுங்கி போடுவேன்.
எனக்கு காசு வாங்கிட்டு ஏப்பா என்ன இல்லை இப்படி சிரிக்கிறாங்களே? ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லோனுனால பல குடும்பம் லோன் திடீர்னு இதுல லோனு காசு போய் கேட்க போனா திடீர்னு பொம்பளை ஆளுக்கு சாமி வந்துரு. யாத்தா வந்திருக்கேன்டா பழகா பணம் எப்போ தருவேன் தரேன்டா பழகா எப்போ வருவேன் வரும்போது தரேன்டா. நிறைய குரூப் இருக்குது. நீங்கள் லோனு வாங்குற பெரிய விஷயம் இல்லை. நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குகிறோம். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதிய, வியாழை, வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோனுன்னா அந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தரமான்னு போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க. பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு முதுகுள்ளே குத்தும். இப்போ உள்ளே இருந்தே கத்துவான் பாரு, சாகுடி 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 அடி வாங்குறது இவனா இருக்கும். வெளியே வந்து சொல்லுவேன் மாப்பிள்ளை உங்கள் அக்கா பிரித்து விட்டுன்னு சொல்லுவேன். அப்புறம் சொல்லுவேன் கொஞ்ச நேரம் சுடுதண்ணி காய அப்படின்னு. எதுக்கு? உத்தரம் கொடுக்க. அடி வாங்கினதுமே நிறைய குரூப் அப்படிலாம் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகனை போய் தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கண்டா. டீ இருந்தால் கொஞ்சம் நடிகர்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அன்பு சொந்தங்களே, விடிகிற வரை எங்களுக்கு டீ தான் முக்கியம். டீ இல்லைன்னா தலைக்கு ஒரு கோட்டராது கொடுங்க. அதை நாங்கள் தனியாக ஊற்றி ராயல காடு அந்த மாதிரி சொல்லுங்க. இங்கே ஒரு காடு வாங்குறதே பெரிய காடா, ஒன்று வாங்குறதுக்கே ஆதார் கார்டுங்க. ஐயா அதெல்லாம் இங்கே நம்ம யாரும் அப்படி குடிக்கல. இருந்தாலும் குடிச்சாலும் 3 தான் குடிப்பாங்க. நீ என்ன தீர்மானிக்கிறது யாரும் சாப்பிட மாட்டான்னு? நம்ம கலைஞர் எல்லாம் நல்லா இருக்கணும்யா. ஆமா, அது கொடுத்தாதான் நல்லா இருக்கும். இப்போ அதுவும் பாதிக்கு மேலே தான் அதெல்லாம் தொழில் கண்மார் இருக்கேன். அதெல்லாம் இருக்கு. 10 பாட்டில் கடைஞ்சி பார்த்தேன் இருக்கு. சகல அப்புறமா போய் எடுத்துட்டு வந்துடும். நீ எதுக்குடா கேட்குற? உன்னே ரொம்ப பெருமையா சொல்லி பீக்கா முடிச்சிருக்கான்னு இவன் கிளாஸ்ல ஊற்றி குடிக்கிறது எடுத்துருவாங்க சகலை. உனக்கு இதுக்கு சம்பந்தம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை நிதியத்துடன் நன்றி. இன்றைக்கு வணக்கம் அன்னை வஞ்சிருவாங்க. இந்த பாடல் எங்களது நாடகத்தை சிறந்த முறையில் பிடிஏ கவரேஜ் எடுத்து கொண்டு இருக்கின்ற எனது பாசமிகு அன்பண்ணன் கோமாளி ரசிகன் ஃபேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன். இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா நம்ம நாடகம் எந்த ஊர் எந்த தாலுகா எங்கே நாடகம் நடக்குன்னு போடுவேன். இன்றைக்கி 2 பேரும் அசந்து தூங்கிட்டான், நானும் தூங்கிட்டேன், அந்த ஆளும் தூங்கிட்டேன். இந்த வீடியோவே இன்றைக்கி போடலை. இல்லைன்னா இதை காட்டில் கூட்டம் வந்திருக்கேன். ஃபேஸ்புக் ஐடி கோமாளி ரசிகன் மற்றும் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்புண்ணன் கனி என்ன நம்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்தை அவங்க கைபேசி கொண்டு போகிறது அந்த யூடியூப் சேனலில் அன்னை கனி என்னந்த நாடகம் நம்ம போட்டோம்னா கார்த்திக் ராஜா மருதமன் போட்டால் நாடகம் சிக்கி சிக்கிச்சின்னு வந்துடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதேற்றோடு இந்த பாடல் எனது சொந்த பாடல், நான் தயாரித்து நான் பாடிய பாடல், நான் நடித்த பாடல், 5 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு கார்த்திக் ராஜா திணையத்துறான் யூடியூப் சேனலில் பாருங்க அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடல் உங்கள் மத்தியில் ஹலோ ஹலோ பாடிரா சாத்தியே நான் பாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்தே சோலையிலே பாடிரா சாத்தியே நான் பாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே பூத்தே சோலையிலே மாமெம்பெத்த மாறி கொழுந்தே நீங்குடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வாரை கொஞ்சி கொள்ள நீ வா பாடிரா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்தே சோலையிலே உன்னால நான் கெட்டு போனேனடி தன்னால வருவேன் நீ பின்னாலடி உன்னால நான் கெட்டு போனேனடி தன்னால வருவேன் நீ பின்னாலடி தங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்துரு மனசுக்குள்ளே ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏன் கண்ணு மட்டும் ஒன்ன தேடுது ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏன் கண்ணு மட்டும் ஒன்ன தேடுது அடிய வாடிரா சாத்தியே நான் வாரே உன் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்தே சோலையிலே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகாராணி நீ வந்து
குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக பூத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக அடிய வாடிற சத்தியே நான் மாறே உன் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மாமெம்பத்த என் மாதிரி கொழுந்தே நீங்குடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வாரே கொஞ்சம் கொல்ல நீ வாடிற சத்தியே நான் வாரே உன் சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே. ரமேஷ் ரேகா அன்புலங்கள் சார்பாக எனக்கு 200 ரூபாய் நண்பர்களுக்கு பெருமைப்படுத்துகின்றார்கள். பேராமங்கலத்தைச் சேர்ந்த ரமேஷ் ரேகா அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி அண்டி கலந்து வணக்கம் வணக்கம். துத்தாக்குடி மணிகண்டன் அன்பு மைத்தினர் அவர்கள் சார்பாக எனக்கு 101 ரூபாய் நண்பர்களுக்கு பெருமைப்படுத்துகின்றார்கள். நல்லா சொந்தக்காரே நல்லா கூட குறைய பார்த்து செய்யுங்க. 100க்கு மேலே தாண்டு இல்லையே. நானும் சொந்தக்காரர் தான். தருவா இருடா எனக்கு கிடைக்கணும் முதல்ல. அன்பல் பேசி பெருமைப்படுத்திய அத்தனை அன்பு சொந்தங்கள் இந்த ஆர்ந்த நன்றி அன்றைக்கு வணக்கம். வணக்கம். என்னங்கய்யா உங்க வள்ளி திருமணம் நாடகம் என்ன இவ்வளவு செல்பா சொல்லலையா? எப்ப பார்த்தாலும் வள்ளி திருமணம் எல்லா ஊர்லயும் வள்ளி திருமணமே வச்சிங்கன்னா சாமி அப்படிதான் பேர் வச்சிருக்காரு வள்ளி திருமணம். சாமி வைக்கிட்டோம், சாமி வச்சதேவா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, வந்திருக்கிற வள்ளிக்கு மட்டும் திருமணம் பண்ணா கூட வர டான்ஸுக்கார பிள்ளைங்க நாங்க இழுச்சவாயா? என்னண்ணே எத்தனை தடவை? அதனால காலையில பிரம்ம முகூர்த்தத்துல முருகனுக்கு வள்ளிக்கு திருமணமான உடனே எனக்கு மைக் செட்டுக்கு திருமணம். குரு குருன்னு பாக்குறாப்ல. அதனால பக்கமேல அனைவரையும் நல்லா நக்கும். இந்த நக்கும்னா என்னதான் நக்கு? ஏய் வணக்கம் சொல்லுதுப்பா. வணக்கம்னு சொல்லு. எனக்கு தமிழ் குஞ்சு 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 குஞ்சும் தமிழ் குஞ்சு குஞ்சு மாலும், ஹிந்தி நிறைய மாலும். சரி உங்களுக்கு பிடிக்கலனா மைக் செட்டுக்காரை நல்லா நக்கும். ஆமா ஆமா. பேர் என்னப்பா? கணேஷ் ஆடியோஸ். கணேஷ் ஆடியோஸ். காலையில் அதை திருச்சி விஜின்னு மாற்றிட்டு தான் போவேன், இல்லைன்னா இங்கேருந்து பஸ் ஏறவே மாட்டேன். பெட்டி பிடிப்பா சுதிய. என்ன இப்படியெல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்கன்னா என்ன என்னமோ நாடகம் பார்க்க என்னென்ன இந்த கார்த்திக் ராஜா மருதமணி வந்தப்ப மட்டும்தான் கை தட்டுவேன்னு குறிக்கோள் இருந்தால் எந்திரிச்சு போயிரு. அந்த குரூப் முதல்ல எந்திரிச்சு போங்க போங்க சொல்கிறேன். என்ன சோறு போட்டா அதுக்குன்னு சோறு போட்டா என்ன பண்ணா? இந்த கார்த்திக் ராஜா மருதமணிக்கு கை தட்டிங்கன்னா எந்திரிச்சு போயிருங்க. அடங்க அப்படியா? அப்போ குரூப்பே இந்த கார்த்திக் ராஜா மருதமணிக்கு தான் உட்காந்துருக்கா? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கார்த்திக் ராஜாவை கேட்டு என் பொழப்ப ஆரம்பிக்கிறேன். ஏன்டா மானங்கட்ட பையில, ஏன்டா கார்த்திக் ராஜா இருக்கட்டும், குடும்பம் வந்திருக்குன்னா நான் ஒன்றும் பேச வேணாம். குடும்பத்துல எல்லாம் ஆள் வந்திருக்காங்க. அட இருக்கட்டும், அதனால தான் நான் ஒன்றும் பேச வேணான்னு நினச்சேன். இவன் என்ன பண்ணியிருக்கணும், குடும்பத்தில் ஆள் வந்திருக்கையில வேற டான்ஸை இவன் போட்டிருக்கணும். வேற டான்ஸ்னா உன்னை கிழிக்காம உங்ககிட்ட ஆடிட்டு பாடிட்டு மட்டும் போவோம். நான் வந்தாலே உங்க 2 பேரை கிழிக்க தான்டா வருவேன். மானங்கட்ட பையில சொல்லி வச்சிருக்கியா நீங்க 2 பேரும் ஒரு தடவை கை தட்டணும்னு? பிரச்சனை பெருசா வரும் போல இருக்கியா? ஐயோ என்ன நடக்க போகுது கைகளப்பலாம் வரும் போல. சொல்றாப்ல பெட்டிக்காரு, ஒழுங்கா பேரை வாசிடா, அந்த பிள்ளை வந்தா கோவப்படணும். அப்புறம் திருப்பி அதையே சொல்றானே. சரி புடிங்க சுதிய 2 பாட்டை பாடிட்டு அவனை வச்சு செய்வோம். கேட்டு பறிக்கிட்ட பத்தி சொல்லுவோம்.
அதெல்லாம் கேட்க மாட்டியா வைக்கிறேன், அப்படியே வைக்கிறேன். உட்கார்ந்திருப்பிய நான் சும்மா என்ன காமிச்சு கொடுக்காத ஓடிச்சு கொடுக்காத வைக்கிறேன் நக்கிறேன் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா மத்ததுக்கெல்லாம் வாயை திறப்பிய ஏய் என்னப்பா ஏய் என்ன நான் தப்பா பண்ணனா என்னதான் பாட்டு பண்ண ஏதோ ஓரளவு பாடுறேன்னு தான் நாடகத்துல என்னைய போடுறாங்க போடுறாங்கல்ல அந்த பேரையும் எடுத்து வீட்டுல படுத்துங்க போறியா என்ன நல்லா தானே பண்ணேன் என்ன வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நக்க என்ன என்ன ஐயா நக்கறனா அப்படிதான் பாடுனேன் என்ன கேட்டு பாரு மைசெட்டுக்காரன் ஹலோ கணேஷ் ஆடியோஸ் இந்த மைக்கு செக்ஸ் பேசுது கொஞ்சம் டெட்டால ஊத்தி கழுவுவா அப்ப நான் அந்த மைக்ல போய் பாடி பாருமா ஹலோ 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 சரி வைக்கிறது நல்லா நக்கற 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 இங்க வா என்ன மைக் போட்டுருக்க நீ பாட்டுக்க ஏப்பா இந்த மைக்கில நக்கிறேன் அதுல போய் சப்புறன்னு ஐயா அப்படியே விழுந்துச்சு அதாட எத்தனை பேர் இருக்காங்க முடியுமா ஹலோ கணேஷ் ஆடியன்ஸ் நல்லா மைக் போட்டிருக்கீங்க எக்கோ வைங்க ஷார்ப் வைங்க இன்னர் வைங்க கொண்டாந்து இதுல வைங்க நீ என்ன குறுகுறுன்னு வச்சிருக்கிற பொம்பளையே பாக்குறிய என்ன நீ சைட் அடிக்கிற பிள்ளை என்ன மாதிரி இருக்குமா இல்ல என்னையவே சைட் அடிக்கிறியா பின்னாடி உட்காந்துருக்க ஆள் மேல தான் எனக்கு சந்தேகம் சாப்பிட போகல பின்னாடியே வந்தாப்புல ராசாத்தியே மிரண்டுருச்சு ஆமா அதுவே தைரியமான ஆள் என்ன நம்ம கூடயே வர நாங்க நின்னா நின்னுறாப்ல நாங்க நடந்தா நடக்கிறாப்ல நாங்க நின்னா நின்னுறாப்ல நாங்க நடந்தா நடக்கிறாப்ல நீ எதனா பின்னாடி இதை பார்த்துட்டே வந்தியோ வைக்கிறேன்னு சன்னிகளை வைக்காமலே போகுறீங்க பெட்டிக்காரே பெட்டிக்காரே கட்டுறேன்னு சன்னிகளை காட்டாமலே காட்டாமலே வச்சுக்கிட்டு காட்டாமலே அதை பார்த்தா தான் எனக்கு பாதிப்பு வருது முகரைய பார்த்து வாச்சு தொலைங்க ஓ ஆஹா இனிமேதான் உன் மைக்கு யோகம் கட்டிக்கிட்டே இருப்பாரு அக்கம் பக்கம் யாரும் இல்ல அள்ளிக்கலாம் பாப்புல ஆத்தா மச்சான பாரடி மச்சமுள்ள ஆலடி மச்சான பாரடி மச்சமுள்ள ஆலடி ஆளு ரொம்ப ஆளுரம்படி பாட்டை பாடு வாசிக்கிறோம்ல வரலனே பெட்டிக்கார கெட்ட வார்த்தை பேச ஒண்ணு சொல்லல ஏய் மைக்ல சொல்லி அப்ப என்கிட்ட சொன்னதா நீ நல்ல ஆம்பளை பெரிய பெட்டி மைக்ல சொல்லு நீ சொல்லு இந்த மைக் பெரிய ஒரு மரியாதை சவுண்ட் வை இல்லனா எர்த்த வை சொல்றேன் ஆளு கொஞ்சம் நீளம்னு சொல்லி அதை தான் வாங்கி பண்ணேன் சொல்லியா மைக்ல ஆளு கொஞ்சம் நீளம் முகரே பாரு எனக்கு தானே தேவை ஆள பாரு நல்லா இவர் வீச வச்ச வில்லா என் தொழில கொஞ்சம் சுருக்கலான்னு இருக்கேன் ஏன்னா இந்த பகுதி பூரா என்னை நல்லா தெரியும் திருச்சி விஜய் எப்படி தொழில் பண்ணணும்னு தெரியும் விஜய் நீ சுருக்குனியே நல்லா இருக்கா ஐயோ நானும் அதை தான் ட்ரை பண்றேன் முடியலையே வெயிலுக்கு சுருங்கி போய் தான் கிடக்கு சும்மா அறியா அதனால தொழில சுருக்கிட்டு இந்த ரெண்டு பயல்களை வச்சுக்கிட்டு செய்யலான்னு இருக்கேன் இந்த வந்திருக்காங்களே அவன் பேர் என்ன யாருக்குப்பா கை தட்டினீங்க இப்ப மட்டும் தர வாய இவ்வளவு நேரம் வாயில என்னத்தையும் வச்சு இந்த மாதிரி உட்காந்து யார் சொன்னதுப்பா மருதமணி கார்த்திக் ராஜா இந்த கார்த்திக் ராஜா அப்பா அம்மா பொண்டாட்டி புள்ளைலாம் இருந்தா கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு போயிட்டு வாங்கலாம் இந்த பக்கம் நீங்க உட்காந்து இந்தாடா
அவங்க ஏதோ நாடகம் பார்க்கணும் வந்து உட்கார்ந்து எங்கப்பா உட்கார்ந்திருக்கீங்க? அந்த லாஸ்ட்ல அங்க ஒரு பக்கம் நீ தம்பி பொண்டாட்டியா போயிட்ட, உன் புள்ள மருமகளா போயிடுச்சு. நான் என்னத்த இன்னைக்கு நான் பேசுறது? சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவனை பேசாம அப்படி விட்டுறக்கூடாது. தொழில்னு வந்துட்டா எதையா இருந்தாலும் மறைக்காம. அது நான் தொழில் வந்துட்டா புருஷன் புள்ள அப்பா அம்மா. இப்ப வந்திருக்கிற பெட்டி கூட எனக்கு புருஷன் தான் வேணும். இதை வெளியில சொல்ல முடியுமா? வெளியில காட்டிக்கிறாங்களா? ஐயோ முகரையில ஒரு பேச்சுக்கு சொன்னேன். முறுக்கு ஏறுதா அப்பதான்டா. எப்ப காணி இன்னும் ஆசையா இருக்கு. ஏய் யாரா சொன்னாங்க? ஒரு பேச்சுக்கு சொன்னேன் என் மக்களுக்காக. பேச்சுக்கா? அப்புறம் நீ என்ன உண்மையிலேயே புருஷனா? முகரைய பாரு முகரைய. தொங்கி போச்சு. அப்ப கனி கனி நேத்துல என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா? யாருக்கு? கோமாளி ரசிகன் அவங்க சேனல் பேரு கொளுத்தி. என்ன பேசாம நான் வர்றப்ப முந்தாடியத்தை அப்படிதான் மேல உட்காந்துட்டு செல்லணுன்ற, இப்ப வரையில அப்படிதான் குனிஞ்சுக்கிட்டு தூங்குறிய என்னன்னு கேக்குறேன். என்னத்த எங்களுக்காக மத்த பிள்ளைங்க வந்தா இழுச்சுக்கிட்டு எடுக்கிற, நீ இந்த மருதமணி மாதிரி இதுல வீக்கா இருக்காத. செல்லம் மட்டுமான்னு ஒன்றாப்புல. ஆமா இவங்களோட சேர்ந்தீங்கன்னா இப்படித்தான் பொம்பளைக்கு செத்தவங்களா இருப்பீங்க. அதனால இந்த பாரு இந்த ஸ்கிரீன் ஷாட் இந்த வெங்காய ஷாட்லாம் மத்த பிள்ளைக்கு மட்டும் போட்டுட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் மேல கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய குறிக்கோள்ல இருக்கேன். ஒழுக்கமா வீடியோ எடுத்து ஒழுக்கமா போடு, இல்ல தொலைச்சு போடுவேன். சுதி எப்படிங்க சொல்றேன்? என்னமோ பீத்துணி மாதிரி வச்சுட்டு புடிச்சிட்டேங்கிற சுதி எப்படி? ஹலோ ஆமா அதெல்லாம் கூட்டம் நிறைய இருக்குது, ஆண்கள் கூட்டம் நிறைய இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் யாரும் எந்திரிக்காம இருக்கணும், சரியா? இல்லனே எந்திரிச்சா அதுக்குத்தானே நான் முடிவு பண்ணிடுவேன். அருளன் என்கிட்ட வார்த்தையை சொல்லணும். நீ என்ன முடிவு பண்றது? எந்திரிக்கிறது எப்போ வேணாலும் எந்திரிக்க. சரி பெட்டிக்காரு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாட்டுக்கு வாசிக்க வேணாம். யாராருக்கு எந்திரிக்குதுன்னு கணக்கெடு. இதான் எனக்கு வேலையாக்கு, அதுக்கு தான் அங்கேருந்து வந்திருக்கேனா. சரி கோப்படாத, உன்னால முடியலன்னா அடுத்தவங்களுக்காக. என்னால முடியல யார் சொல்லுது? மனசு எந்திரிக்குதானே பாட விடுங்க. என்னையா தொழில் பண்ண விட மாட்டீங்க? ஐயே முன்னேற்றத்தை கெடுக்குறீங்களே. ஆமா நீ தினமும் புலங்கிட்டு தான் வரங்கிற, வீட்டுல வந்து கேட்டா தெரியும். இப்படி சுதிய ஹலோ ஹலோ கொஞ்சம் இன்னர் வைங்க. நிலா காயுது நீரும் நல்ல நீரும் கிளம்பிருச்சு. யாருக்கு? வெள்ளை வேட்டி சட்டை. ஏய் நிலா காயுது இந்த கிளம்புது நேரம் நல்ல நேரம், வண்டியில கிளம்புது பாயுது காமன் வீடு பாடு தூக்கம் வல்லமாமா காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா. நிலக்காயுது காஞ்சிதான் கிடக்கு, நேரம் நல்ல ஒரு வாரமா வீட்டுல சண்டை. நெஞ்சில் பாயுது காமன் வீடு பாடு. இதை தட்டி விட்டு போ. தென்னங்கீத்த பூங்காத்தா என்ன பண்ணுதோ, உன்னை போல தோலை தொட்டி பிள்ளி கொள்ளுது. தென்னங்கீத்த பூங்காத்தா என்ன பண்ணுதோ, உன்னை போல தோலை தொட்டி பிள்ளி கொள்ளுது. வெக்கம் படுறது பொறுத்துக்கையா, அது விலகி போனது எடுத்துக்கையா, கட்டில் போட்டது புரிஞ்சிக்கணும், கொள்ள பக்கம் ஒதுக்கிட தெரிஞ்சிக்கணும். அம்மாடி அது தய துறக்க முடி. நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணும். தண்ணீர் கேட்கும் நேர்கண்ணே தாகம் தணிந்ததா. தண்ணீர்
தண்ணீர் கேட்கும் நீர் கண்டேன் தாகம் தணிந்ததா அத்தான் தேவி நான் தந்தி ஆசை குறைஞ்சதா கொட்டி கிடக்குது பேரழகு அதில் வெட்டி எடுப்பது ஓரழகு இன்று இருப்பது இருவருக்கும் இனி நாளை இருப்பது ஒருவருக்கு அம்பேரி அதுக்கான அவசரமா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது வந்துருச்சு காமன் வீடு பாடு தூக்கம் அல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச தோத்து ஆற போடலாமா நிலா காயுது நேரம் நல்லடே நெஞ்சில் பாயுது காமன் விடும்பானோ. நன்றி 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 கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றிகள் தொடக்கம். வண்டியில் 6 டிக்கெட் போயிருக்கு, நடந்து 10 டிக்கெட் போயிருக்கு. இந்த பின்னாடி போயிட்டு 5 நிமிஷத்துல உங்க வேலையை முடிச்சிட்டு முன்னாடி வந்து உட்காந்துருங்க. என்ன காரணம்னா கார்த்திக் ராஜாவும் மருதமணி என்கிட்ட அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு மானங்கட்டு போறத எல்லாரும் பார்க்கணும். அதுக்கு தான் உட்கார சொல்றேன். மேலப்பட்டு கொலா புட்டு வாங்கடா டேய். என்ன வாங்கடா ஒரு மரியாதை இல்லாம யாருக்கு மரியாதை? சரிங்க, உங்களோட வயசுல அவங்க வந்து மூத்தவளா இருக்கட்டும் இல்ல கம்மியா கூட இருக்கட்டும், சரி மேடைன்னு வந்துட்டு அந்த மேடை நாகரிகம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு சரி, என்ன பண்ணலாம்? தொழில் பண்ண கத்துக்கங்க. என்ன பண்ணோம்? அவர் தான் முதல்ல உங்களை எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. போட்டுக்கிட்டு நக்கு நான் வந்து அவன் எப்ப நக்குனா மானங்கட்ட பையன் கார்த்திக் ராஜா வந்து பேரு வாசிக்கிறான். ராஜப்பட்டு ஸ்ரீபட்டு நாரதரு பக்கமெல்லாம் சேனல் முத கொண்டு ஒழுக்கமா சொல்றான். திருச்சி விஜின்னு சொல்லல செக்ஸ் பிரசுகிறான். பாத்து 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 கோவப்படாத. ஐயோ, என்னைக்குடா என்ன அந்த குளத்துல நீ பார்த்த? பெரிய சண்டை வரும்போது ஏண்டா மானங்கட்ட பீத்தி நீ பயல, ஏண்டா வெங்காய பயல, ஏண்டா வெள்ளக்கமாறு பயல, மானத்தை கெடுத்து விடுவேன் கெடுத்து. அடந்தாத்தா என்ன வேற ஏரியா போகும்போது இப்படி பேசிக்கலாம். என்ன வேற ஏரியா எந்த ஏரியா வந்தானா நாவடக்க தேவை சபையில ஒரு ரொம்ப சொந்தக்காரவங்களா இருக்கு. அது வேற ஒண்ணு இல்லப்பா. அவன் ஒழுக்கமா தான் இருந்தான். என்னைக்கு மருதமணியோட சேர்ந்தானா அவனுக்கு முளைச்சுக்குச்சு. என்ன பொழுதுக்குச்சு? 2 பையனுக்கு இப்ப மண்டையில முளைச்சிருக்கு. அது வரை முளைக்காம தான் இருந்துச்சு. எனக்கு இதுல முளைச்சிருக்கு. இது வரை முளைக்காம தான் இருந்துச்சு. அப்ப மொஹரைய பாரு மொஹரைய. ஒன்னு சேர்ந்தாலே உருப்படாது, 2 பையனும் சேர்ந்து. என்னடா என்னடா பொம்பளை ஏரியா வந்திருக்கேன்னு சவுண்ட். அம்மா அப்படிலாம் பேசாதீங்க, தனியா நின்னலாம் பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் நேருக்கு நேரா வர சொல்லு. இந்த வாய் உனக்கு எங்கடா போச்சு? மாமனார்னு பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவன் என்னை பேசல, வாயில் என்ன வச்சிருந்த? வாயில இன்னும் வச்சிருந்தோம். நல்லா வச்சிருந்தப்போ வர சொல்லு. ஓ மவனை நான் விரும்புனா நீ என்ன சொல்ல நான் கேட்கணுமா? ஆளுங்களை பாரு ஆளு புடிங்க சொல்றேன். நான் புடிச்சிட்டேன். நீ உட்காருப்பா, நீ உட்காரு டீச்சர். என்ன எவன்டா அவன்? ஏய் மருதமணி குஞ்சுமணியை நசுக்கி விடுவேன் போயிரு உள்ள. ஆளுங்களை பாரு. இந்த கூட்டம்லாம் இவங்க 2 பேரும் என்ன செஞ்சு கிழிச்சாங்கன்னு கை தட்டுறீங்க. தாத்தா தனியா நின்று பேசிக்கிட்டு அது பண்ணிட்டு இருக்காத, ஆளை வச்சுக்கிட்டு பேசணும். நீ அவங்க வந்து பக்கத்துல நின்னாதான் தெரியும் அவங்க என்ன பண்ணி கிழிக்கிறான்னு. ஆமா சரி, சௌரியத்துக்கு மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு கிழிக்கிறத நீ என்னதான் இருந்தாலும் ஆம்பளை அப்படிலாம் மரியாதை எல்லாம் பேசாத. போடாவும் ஆம்பளையில வச்சுக்கிட்டு. சரி பரவாயில்ல, நீங்க உட்காரு, நான் பேசுறேன். எதுவாக நான் பேசி நீங்க உட்காருங்க. வாடா கார்த்திக் ராஜா, மணியாச்சு வாடா. 3 பாட்டு பாடுறவர் 2 பாட்டு கூப்பிடுற வாடா. நீ பாட்டு பாடுறதுனால தான் வருவான் கம்பெனி பாட்டு. நான் பாட வேணா சுப்ரபாதம் பாடானா உன் சௌரியத்துக்குலாம் வர முடியாது. ஆமா பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு, சாமியில எழுதி வச்சிருக்காரு. அந்த ஓஹோ ஓஹோன்னு பாட்டு பாடுனது. ஓஹோ ஓஹோ பாடுறேன் பாடு பாடுறேன். ஓஹோ ஓஹோ கார்த்திக் ராஜா மருதமணியை திருச்சி விச்சி மேடையில போட்டுக்கிட்டு ஓஹோ. இதுக்கு நீ பாடாமலே இருந்திருக்கலாம். வந்து தொலைங்கடா, நீ பாடத்தை வாசிக்கிற பாடாம ஓகா ஓகங்கிற. அப்படியா? நீ குரூப்பா வெள்ளை வேட்டி சட்டையா வரைக்கிறேன். பாடணும் மாடி. இந்த பாடுறேன் செல்லாம். நீ தானே கறி மீன் முட்டன் போட்டது. இந்த பாடுறேன். சின்ன பிள்ளைல பயப்படுதா இல்லையா? என்னங்க பாடிட்டேங்க. பாட்ட பாடு. ஆமா நான் பெரிய சுசிலாமா அப்படியே பாட்டை பொளந்து கட்டிடுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதான் பண்ண போறேன். சரி பரவாயில்ல, ஏதோ பெட்டிக்காருக்கு மரியாதை கொடுத்து பாடுவோம்.
பாடணும். இல்லைன்னா கோவப்படுவாரு. ஆமாமா. அது கைலாஷ்.